கவர்மெண்ட் வந்து எத்தனால் கலந்த பெட்ரோலை வந்து விற்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா நாம இப்ப அடிக்கிற பெட்ரோல் பங்க்ல பியூர் பெட்ரோல் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். 5 டிஃபரெண்ட் பங்க்ல போய் நம்ம பெட்ரோலை வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுலயும் நம்மளுக்கு வந்து அந்த டிஃபரெண்ட் நல்லாவே தெரியுது. அந்த பவர் பெட்ரோல்னு நம்ம சொல்லி வாங்குறோம். ஆனா அதுலயும் பாருங்க எவ்வளவு டஸ்ட் இருக்கு கீழ. எல்லா பயலுகளும் ஃப்ராடு பயலாக தான் இருக்கானுங்க. அதாவது பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை ரூ. 100 தாண்டி போயிட்டு இருக்கு. அப்படி நம்ம ரூ. 100 கொடுத்து வாங்கி அடிக்கிற இந்த பெட்ரோல் 100% பெட்ரோல் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு டவுட். கவர்மெண்ட் வந்து எத்தனால் கலந்த பெட்ரோலை வந்து விற்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. E20 பெட்ரோல் இப்ப வந்துருச்சு. இதுக்கப்புறம் E30, E40 அப்படிங்கிற மாதிரிலாம் பெட்ரோல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா E85 அப்படிங்கிற அந்த ஃப்ளக்ஸ் ஃபியூயல் வண்டியை வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போ E20ல இருந்து E85 வரைக்குமே இனிமேல் எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் விற்க போறாங்க அப்படிங்கிறதுல டவுட் வந்திருக்கு. ஆனா நாம இப்ப அடிக்கிற பெட்ரோல் பங்க்ல பியூர் பெட்ரோல் கொடுக்கறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து E20 பெட்ரோல் தான் வித்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. நாம போய் பெட்ரோல் பங்க்ல கேட்டோம் அப்படின்னா இங்க எத்தனால் கலந்த பெட்ரோல்லாம் விக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு என்னவோ எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் வித்துட்டு இருக்காங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. நாம BS4க்கு அப்புறம் வச்சிருக்க வண்டியெல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எத்தனால் கலந்த பெட்ரோல்னால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதுவே நீங்க அதுக்கு முன்னாடி இருந்த வண்டியெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த கார்பரேட்டர், அந்த பெட்ரோல் போற இடம், இன்ஜின் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எத்தனால் போய் அங்கெல்லாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, அப்போ நாம என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எத்தனால் இல்லாத பெட்ரோல்லாம் நம்ம வண்டிக்கு அடிக்கணும். சரி, இந்த பெட்ரோல் பங்க்ல எத்தனால் கலந்துருக்காங்களா கலக்கலையா அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம இன்னைக்கு 5 டிஃபரெண்ட் லொகேஷன்ல போய் பெட்ரோலை வாங்கிட்டு வந்திருக்கோம். பைபாஸ்ல விற்கக்கூடிய பெட்ரோல், ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய பெட்ரோல், HP பங்க்ல இருக்க பவர் பெட்ரோல், நார்மலா ஊருக்குள்ள இருக்க ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல், அதுக்கப்புறம் நார்மலா இன்னொரு பெட்ரோல் பங்க், இப்படின்ட்டு 5 டிஃபரெண்ட் பங்க்ல போய் நம்ம பெட்ரோலை வாங்கிட்டு வந்திருக்கோம். நாம இன்னைக்கு அந்த பெட்ரோல்ல எவ்வளவு எத்தனால் கலந்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அது எவ்வளவு என்ன அப்படிங்கறத கடைசி வரையும் மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்க மோகன், வெல்கம் டு மொக்க விளாக்ஸ். இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 100 ml பிடிக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் கப்பை வந்து வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம 5 டிஃபரெண்ட் பெட்ரோல் பங்க்ல வாங்கியிருக்க பெட்ரோலுக்காக 5 டிஃபரெண்ட் மெஷர்மெண்ட் கப்பை வந்து வாங்கியிருக்கோம். 100 ml பிடிக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் கப்பு. இதுல எப்படா எத்தனால் டெஸ்ட் பண்றது அப்படின்னா நம்ம பெருசா இந்த 1 லிட்டர் பெட்ரோலை வச்சு நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 100 ml வச்சு நம்ம ஈஸியா டெஸ்ட் பண்ணிடலாம். அதாவது எத்தனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல்ல கலந்து இருந்துச்சுன்னா அது முழுசா கலந்துருக்காது. அது கூட சில தண்ணி நம்ம கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது பெட்ரோல்ல இருந்து பிரிஞ்சு தண்ணிக்கு வரும். இப்போ ஒரு லேயரா ஃபார்ம் ஆகும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி வைக்கும் போது அது லேயரா பிரிஞ்சு வந்து அது தண்ணியோட சேர்ந்துரும். அப்போ அதுல எவ்வளவு சேர்ந்திருக்கோ அவ்வளவு பெட்ரோல்களை எத்தனால் கலந்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம 100 ml பெட்ரோல்ல 10 ml வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம். இப்போ அதுக்காக நம்ம இருக்கிற 5 இதுலயும் நம்ம 10 ml வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி வைக்கலாம். இதுல 50 ml தண்ணி ஊற்றிருக்கோம். இதை வந்து 5 இதுலயும் நம்ம பிரிச்சு ஊற்ற போறோம். இப்போ எல்லா கப்லையும் 10 ml தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பெட்ரோலை ஒன்னொன்னுலையும் நம்ம 90 ml வந்து விடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பைபாஸில் நயரா பங்க்லேருந்து வாங்கின பெட்ரோலு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோலை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அதனால் இதில் எவ்வளோ எத்தனால் கலந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் ஊற்றி பார்த்துருவோம். இதில் 10 ml இருக்குது. நம்ம 100 mlக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 10 ml வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து தண்ணி ஊற்றணும். மிச்சம் இருக்க அளவுக்கு வந்து நாம் வந்து பெட்ரோல் ஊற்றிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இந்த இந்த பெட்ரோலுக்கு இந்த கலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். இது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்க் இருக்கு இல்லையா, அந்த பங்க்கில் வாங்கின ஒரு பெட்ரோலு. இதில் எவ்வளவு கலந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இதுவும் பைபாஸில் ஒரு HP பங்க்ல வாங்கின ஒரு பெட்ரோலு. இதுக்கும் கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது. அந்த இதுக்கும் நல்ல கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது.
இது பார்த்தீங்க அப்படின்னா பவர் பெட்ரோல்னு சொல்லக்கூடிய, அதாவது ஹெச்பி பங்க்ல பவர் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அதில் இதுக்கும் நார்மல் பெட்ரோலுக்கும் நல்லாவே கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது. அந்த பெட்ரோலோட இந்த பியூரிட்டி லெவல் வந்து நல்லாவே தெரியுது. இதில் எவ்வளோ எத்தனால் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். கடைசியாக இது ஊருக்குள்ளே ஒரு நார்மலாக ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் வாங்கினது, இதில் எவ்வளோ கலந்துருக்காங்க அப்படின்னு இதையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கீழே லேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றணும், 10 ml தண்ணி ஊற்றணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கே பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த பவர் பெட்ரோல்னு சொன்னாங்க, இதுலேயும் நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டோம். இதை நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த இது டிஃப்ரெண்ட் தெரியணும்ல, கீழே இறங்குது. அதை வந்து நம்ம வந்து ஒரு லைட்டாக ஏதாவது வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். ஏன்னா இப்போவே ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த எத்தனால் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. எல்லா பயல்களும் ஃப்ராடு பயலாக தான் இருக்கானுங்க. ஆனால் எவன் எவ்வளோ % ஃப்ராடாக இருக்கான் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பெட்ரோல் வாசமே நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கு பெட்ரோல் வாசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த நயரா பெட்ரோல் பங்க்கில் வாங்கின பெட்ரோல் தான் நல்ல பியூரிட்டியாக இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா பியூரிட்டியாக இருக்குது. கீழே எந்த ஒரு படிமமும் படிக்கல. நல்லா ஒரு பியூராக இருக்குது. பெட்ரோல் அந்த லேயர் அப்படியே பியூராக இருக்குது. எந்த ஒரு ரியாக்ஷனும் ஆகலை. ஆனால் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பியூரிட்டியே நம்மளுக்கு தெரியுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ படிஞ்சிருக்கு. வந்து இதிலெல்லாம் என்னென்னமோ வருது கீழே. அந்த பவர் பெட்ரோல்னு நம்ம சொல்லி வாங்குகிறோம். ஆனால் அதுலேயும் பாருங்கள் எவ்வளவு டஸ்ட் இருக்குது கீழே. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தண்ணி தான் ஊற்றுறோம். ஒரே மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதில் நல்லாவே டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது பைபாஸில் இருக்க இந்த நயரா பெட்ரோலில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அதிகமாக போட்டு வாங்கின ஒரு பெட்ரோல். இது பார்த்தீங்க அப்படின்னா பைபாஸில் ஒரு ஹெச்பி பங்க்கில் வாங்கின பெட்ரோல். இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது, நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பங்க்கில் வாங்கினது. இது ஊருக்குள்ளே இருக்க ஒரு ஒதுக்குப்புறமான இருக்க பங்க்கில் வாங்கினது. மக்களே, நாம் இப்போது இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த பெட்ரோலில் யார் வந்து எவ்வளோ கலந்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பைபாஸில் நம்ம நயரா பெட்ரோல் பங்க்கில் வாங்கின பெட்ரோலை பார்ப்போம். எல்லாத்துலேயுமே நம்ம அளவு வந்து 10% ஊற்றியிருந்தோம். இப்போ இதோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 25% உயர்ந்திருக்கு. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் வந்து அந்த 15% வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எத்தனால் கலந்துருக்காங்க. ரெண்டாவது, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும். இதுலேயும் சேம் அளவு தான் கலந்துருக்காங்க. ஆனால் அந்த பெட்ரோலோட பியூரிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. மேபி இவங்க எத்தனால் தவிர வேறு ஏதாவது பிளெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. மூணாவது, அதே பைபாஸில் ஒரு ஹெச்பி பங்க்கில் வாங்கின ஒரு பெட்ரோலு. அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா சேம் இவனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25% ஏறி இருக்குது. 10% 25% ஏறி இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டஸ்ட்டெல்லாம் வந்து கீழே ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி குப்பை மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்த தெரியுதான்னு தெரியல. ஒரு மாதிரி குப்பை மாதிரி இருக்குது. இதுலேயும் 15% தான் எத்தனால் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நாலாவது, நாம் அடித்த அந்த பவர் பெட்ரோல். இந்த பவர் பெட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்பி பங்க்கில் தான் வாங்கினோம். இது வந்து ஒரு ஊருக்குள்ளே இருக்க பங்க்கில் வாங்கினோம். இதுலேயும் சேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25% ஏறி இருக்குது. இதுலேயும் ஒரு 15% வந்து எத்தனால் கலந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கடைசியாக ஊருக்குள்ளே விற்கிற ஒரு பங்க்கு இது 25% தாண்டி போயிட்டுருக்கு. இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 15% எத்தனால் இருக்குது. ஆனால் அந்த பியூரிட்டி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகுது. நம்ம பவர் பெட்ரோலோட அந்த கலருக்கும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக விற்கிற அந்த பெட்ரோல் ஒரு கலருக்கும், பைபாஸில் ஹெச்பி பங்க்கில் விற்கிற ஒரு கலருக்கும், நயரா பங்க்கில் விற்கிற ஒரு கலருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது. அந்த பியூரிட்டியோட டிஃப்ரெண்ட் தெரியுது. இது தவிர இந்த பெட்ரோலை வச்சு வேறு என்ன டெஸ்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த டென்சிட்டி டெஸ்ட் எடுக்கலாம், இன்னும் நிறைய டெஸ்ட்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட்லாம் நம்ம எடுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எடுத்து போடலாம். மேபி நம்ம பங்க்லேயே கூட நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் கூட இருக்கும். நம்ம மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லெவல் வந்து இப்போது நம்ம ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இது பார்த்தது.
மேபி இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 30 மினிட்ஸாவது ஆகும், ஒரு ஒரு எத்தனால் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரத்துக்கு ஒரு 30 நிமிஷமாவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நாம் இப்போ இருக்க லெவல் வச்சு பார்க்கும்போது குறிப்பிட்ட எல்லா பங்க்லேயுமே 15% எத்தனால் வந்து ஆல்ரெடி கலந்து தான் வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் நாம் போய் பங்க்கில் கேட்டோம் அப்படின்னா அப்படிலாம் நாங்கள் விற்கிறது இல்லை, E20 பெட்ரோல்லாம் நாங்கள் இன்னும் விற்கல அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக, ஏன்னா அவங்க இன்னும் 20% இன்க்ரீஸ் பண்ணல, 20% விற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்க E20ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 15% எத்தனால் வந்து எல்லா பங்க்லேயும் தான் வித்துட்டு இருக்காங்க. இது வெறும் வியூஸ்க்காகவோ லைக்ஸ்க்காகவோ நம்ம இந்த டெஸ்ட் வந்து எடுக்கல. மேபி வந்து உங்களோட வண்டி நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க, 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா வண்டியோட இன்ஜினை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட கடமை தான். அதனால நாம எந்த பெட்ரோல் நம்ம அடிக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக அடித்தாதான் நம்ம இன்ஜின் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா நான் வந்து BS3 வண்டி தான் யூஸ் பண்ணுறேன். என்னோட வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே மோசமாயிடுச்சு. ரீசெண்டாக நம்ம இன்ஜின் சர்வீஸ் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது அதில் எவ்வளவு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. எனக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 13,000 ரூபாய் செலவாச்சு அந்த இன்ஜினை வந்து நான் சர்வீஸ் பண்ணி மாற்றுறதுக்கு. இந்த பெட்ரோல்னால தான் அப்படி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம எங்கேயுமே ப்ரூவ் பண்ண முடியாது, நம்ம எங்கேயுமே போய் கேஸ் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நாம தான் நம்ம வண்டியை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்பப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஜின் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் இந்த பெட்ரோலோட கலந்து நம்ம அடித்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஜின் வந்து சேஃபாக இருக்கும். நாம் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடலான்னு இருக்கோம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை